2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்திலே ஜெயிக்கப் போவது யார்? உளவுத்துறை வெளியிட்ட அதிரடி கருத்து கணிப்பு. நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 2026 சட்டசபை தேர்தலை முன்னிட்டு முக்கிய அரசியல் கட்சிகள் தரநிலை ஆய்வுகளை மிக தீவிரமாக ஈடுபட்டுவர். ஆளும் திமுக, எதிர்க்கட்சியான அதிமுக மற்றும் தமிழக வெற்றி கழகம் ஆகியவை அடுத்தடுத்து பல்வேறு கட்டங்களான சர்வேகளை மேற்கொண்டு வர்றாங்க. தேர்தல் சூழ்நிலை உருவாகும் நிலையில் மக்களின் மனநிலைமை மற்றும் தொகுதி வாரியான வாக்கு நிலவரத்தை மதிப்பிடுவது கட்சிகளின் முக்கிய முன்னுரிமையாக இருக்கிறது. திமுக சார்பில் 3 அடுக்குகளாக சர்வே நடத்தப்பட்டதாக கூறப்பட்டது. முதலில் உளவுத்துறை மூலம் எடுக்கப்பட்ட சர்வே ஆய்வு தற்போது எம்எல்ஏக்களின் செயல்திறன், வெற்றி வாய்ப்பு, எதிர்க்கட்சி நிலை மற்றும் உள்கட்சி சூழ்நிலை மற்றும் அம்சங்களை ஆய்வு செய்யக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவது கட்டமாக தனியார் அமைப்புகள் மூலம் சமூக அமைப்பு, பாலினம், வேட்பாளர் விருப்பம், மண்டல வாரியான ஆதரவு போன்ற விவரங்கள் சேகரிக்கப்பட்டு, இறுதி கட்டமாக வெற்றி வாய்ப்பு அதிகமுள்ள தொகுதிகளை உறுதி செய்யும் வகையில் தனிப்பட்ட அமைப்புகள் மூலம் ஃபைனல் சர்வேவும் நடத்தப்பட்டது. அதேபோல அதிமுகவின் சார்பாக தொகுதி மற்றும் மண்டல வாரியான வெற்றி வாய்ப்பை கணிக்கக்கூடிய தனி சர்வே மேற்கொள்ள உள்ளதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. முன்னாள் மற்றும் தற்போது எம்எல்ஏக்களின் ஆதரவு நிலவரம், கட்சியின் வலிமை உள்ள பகுதிகள் உள்ளிட்ட அம்சங்கள் இதில் ஆய்வு செய்யப்பட இருக்கிறது. இதற்கிடையில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் ஏற்கனவே உள்கட்சி சர்வே ஒன்றை நடத்தி இருக்கிறது. இதில் 41,453 பேரை மாதிரியாக கொண்டு நடத்தப்பட்டதாக கூறப்படும் இந்த ஆய்வில் திமுகவிற்கு 32.9% ஆதரவுடன் முன்னிலை இருப்பதாகவும், தமிழக வெற்றி கழகம் 31.7% இரண்டாம் இடத்திலும், அதிமுக 27.3% ஆதரவுடன் மூன்றாம் இடத்தையும் பெற்றிருக்கிறது. மற்ற கட்சிகள் 8.1% ஆதரவு இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இடவாரியான கணிப்பிலே திமுக 104 இடங்களையும், தமிழக வெற்றி கழகம் 74 இடங்களையும், அதிமுக 56 இடங்களையும் கணிக்கும் வெற்றி பெறக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது என கணித்திருக்கிறார்கள். மேலும் 2026 தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 30% வாக்கு பங்கை பெறும் என்றும், விஜயை முதல்வராக விரும்பும் மனநிலை அதிகரித்து வருவதாகவும் அந்த கட்சி உள்கட்சி ஆய்வு என்பது சுட்டிக்காட்ட இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இதனையடுத்து கட்சியின் உண்மையான தரலை பலப்படுத்தும் முயற்சியில் அனைத்து அரசியல் கட்சிகளுமே வெளியிட்டு வராங்க. அதற்கு அடிப்படையில் தான் திமுக, அதாவது உளவுத்துறையை பயன்படுத்தி எடுக்கப்பட்ட அந்த ரகசிய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை பொறுத்த வரைக்கும் திமுகவிற்கு 31% வாக்குகள் என்பது 2026 சட்டமன்ற தேர்தலிலே விடுவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறதா. அதற்கடுத்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 34% வாய்ப்பு, 34% வாக்குகள் என்பது விடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் 28% வாக்குகள் என்பது இருக்குமா. அதற்கு அடுத்தபடியாக மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு 6% நபர்கள் பாத்தீங்க அப்படின்னா மற்ற கட்சிகளான தமிழக வெற்றிக்கு நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சிகளுக்கு வாக்களிப்பதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகளான திமுகவா அதிமுகவா அப்படிங்கிற போட்டி மிகப்பெரிய அளவில் இருக்க போகிறது. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.